ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் வந்து ஒரு சிறப்பான ஓப்பனர் வந்து இந்தியன் அணியில் கிடைச்சிருக்காருன்னு சொல்ல முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகுதோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் இந்த தொடர் ஆரம்பிக்கும் போது ஒரு ஓப்பனிங் மேலே மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா பிருத்வி ஷா அணிலேருந்து வெளியே போயிருந்தாரு. இதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா KL ராகுல், முரளி விஜய் இருந்தாங்க. இந்த முரளி விஜயும் KL ராகுலும் வந்து 4 இன்னிங்ஸ்ல வந்து ஒரு சிறப்பான ஆட்டத்தை விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டது. பட் ஆனா இந்த ஓப்பனிங் வந்து சரியாவே அமைய முடியலன்னே சொல்ல முடியும். இந்த நேரத்துல இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் ஹனுமன் விகாரியும் மாயக் அகர்வாலும் இன்றைய மேட்ச்ல வந்து ஓப்பனிங்கா இறக்குனாங்க. இதுல 66 பால பேஸ் பண்ண ஹனுமன் விகாரி 8 ரன்களை மட்டும் அடிச்சிருந்தாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா மாயக் அகர்வால் ஒரு சரியான ஒரு ஆட்டத்தை விளையாடினே சொல்ல முடியும். கிட்டத்தட்ட ரஞ்சி டிராஃபிலையும் அதுக்கப்புறம் இந்தியன் அணியிலும் விளையாட்டு வந்த ஒரு அனுபவம் அவருக்கு சூப்பரா கை கொடுத்திருக்கு. எங்கன்னா ஓவர்சீஸ்ல அதாவது 161 பால பேஸ் பண்ணி 76 ரன்கள் அடிச்சிருந்தாரு. ஒரு டெஸ்ட் மேட்ச்க்கு உண்டான ஒரு ஸ்ட்ரைக்கிங்கை கொடுத்திருக்காருன்னே சொல்ல முடியும். 8 4யும் ஒரு 6யும் அடிச்சிருந்தாரு. கண்டிப்பா இந்த ஒரு ஆட்டம் அவருக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்ன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. இன்னும் இனி வரும் காலங்களில் கண்டிப்பா இந்தியன் அணியோடைய ஓப்பனா மாயக் அகர்வால் வந்து விளங்கத்துக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் மாயக் அகர்வாலுடைய ஆட்டம் எப்படி இருந்துச்சு நீங்க ஃபீல் பண்றீங்க? அது மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.